நம்ம விஜய் தேவகொண்டா நடித்த கிங்டம் படம் போன வாரம் ரிலீஸ் ஆச்சு. ஸோ ரிலீஸ் ஆன உடனே நான் போகணும் 2 வாட்டி பிளான் பண்ணேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நடக்காமல் போச்சு, தள்ளி போச்சு. அப்போயே நான் சுதாரிச்சிருக்கணும், கேட்கல. நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டு போகலாமா அப்படின்னு கேட்டாங்க. நானும் சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி படத்துக்கு போனோம். ஒரு அர்ஜுன் ரெட்டிக்கு அப்புறம் ஒரு கீத கோவிந்தத்துக்கு அப்புறம் அந்த மாதிரியான ஒரு படம் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி நம்பி ஒவ்வொரு படமாக போகிறோம். பட் ஒரு ஆஸ்பிரேஷன் நம்மளை வச்சு செஞ்சிட்ருக்காரு. ஸோ அதில் மிக தரமாக சூப்பராக செமையாக வச்சு செஞ்ச படம் தான் கிங்டம். ஸோ ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மெட்ராஸ் பாய்ஸ். ஸோ இந்த படத்தோட கதையை நான் வந்து சொல்கிறேன், ஓகேவா? நீங்கள் கேட்டுட்டு எந்தெந்த படம் அப்படிங்கிறத நீங்களே கெஸ் பண்ணீங்க. ஸோ படம் எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா, பிரிட்டிஷ்காரன் காலத்தில், ஸோ 1920 படம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ கொஞ்சம் பிரிட்டிஷர்ஸ் வந்துட்டு ஒரு அந்த ஊர் நேட்டிவ் மக்கள் அப்படிங்கிற பழங்குடி மக்கள்னு இவங்க சொல்கிறாங்க, இல்லை அந்த ஊரில் இருக்கிற நேட்டிவ் ஜனங்களை வந்து அடிக்கிறதுக்காக அவங்க வந்து பிளான் பண்ணி பீரங்கி, அதுக்கப்புறம் பெரிய பெரிய துப்பாக்கியில் எடுத்துகிட்டு அவங்க சண்டை போடுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பீரங்கி போய் மலையோட அடிவாரத்தை உடைக்கும். ஸோ உடைக்கும் போது அதுக்குள்ளேருந்து இவங்க எல்லாம் வெளில வருவாங்க. ஸோ வெளில வந்து அந்த கேடயம் இருக்குல்ல, ஸோ வால் ஒரு கேடயம், அந்த கேடயத்தை வச்சுட்டு அவங்க வந்து பிளாக் பண்ணுறாங்க. ஸோ இந்த குழந்தைகளை பெண்கள்லாம் நம்ம காப்பாற்றணும், அது வரைக்கும் நம்ம சண்டை போடணும்னு சொல்லி கேடயத்தை வச்சுட்டு அவங்க சுற்றி உட்காடுறாங்க. ஸோ அது வந்துட்டு எனக்கு நம்ம 1001 படம் வந்துச்சுல்ல, ஸோ அதை வந்து ஞாபகப்படுத்துச்சு. ஸோ ஆரம்பத்தில் பீரங்கியை விட்டு ஒரு பெரிய ஒரு மலையவே உடைக்கிறவங்க அதுக்கப்புறம் பீரங்கி யூஸ் பண்ணவே மாட்டாங்க, துப்பாக்கி யூஸ் பண்ணுவாங்க. கரெக்டாக அந்த கேடயத்து மேலே அடிப்பாங்க, யார் மேலேயும் படாது. அதுக்கப்புறம் பாம்பு போடுவாங்க, அவங்க மேலே யார் மேலேயும் படாது. அதுக்கப்புறம் சண்டை போட ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ இதில் பெரிய காமெடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு பார்த்தீங்கன்னா கப்பல் வந்து கிளம்பும், அதில் வந்து நிறைய பெண்கள் குழந்தைங்க தப்பிச்சு போயிடுவாங்க. அத்தனை பிரிட்டிஷர்ஸே இவங்க கொண்டுருவாங்க. ஸோ துப்பாக்கியும் பீரங்கியும் வச்சுருக்கிறவங்கள இவங்க எப்படி கொலை பண்ணாங்க அப்படிங்கிறத வந்து பெருசாக காட்ட மாட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் கிராஃபிக்ஸ் எல்லாம் காமிச்சு அந்த சீன் முடிச்சிடுவாங்க. சரி, இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, அதை விட பிரச்சனை இனிமேல் தான் வரப்போகுது. ஸோ அப்படி வந்து 1920 முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஆஃப்டர் 70 இயர்ஸ் சொல்லி காட்டுறாங்க. 1990s அந்த டைமில் காட்டுறாங்க. விஜய் தேவகொண்டா வந்துட்டு ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள், அவர் வந்து அவள் அண்ணன் தேடி போயிட்டுருக்காரு. இப்போ ஃபர்ஸ்ட் கமிஷன் ஆஃபீஸில் போகும்போது அங்கே ஒரு கான்ஸ்டபிள் பார்த்து அவர் ஃப்ரெண்டு போல், நீ வந்து ஏன் ஹெல்ப்பே பண்ண மாட்டேங்கிற அப்படிலாம் கேட்பார். கடைசியில் நான் வந்து கான்ஸ்டபிள் தான்டா, கமிஷன்லாம் இல்லை அப்படிலாம் சொல்லி பேச, கடைசியில் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு கூப்பிட்டு போயிட்டு நேராக என்ன பண்ணுவார்னா ஒரு ஸ்கெட்ச் ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டு போகிறார். இப்போ அவர் வந்து தன் அண்ணனோட சின்ன வயசு ஃபோட்டோ காமிச்சு இப்போ எப்படி இருக்காரு வரைஞ்சி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இதை வந்து 2 பேருமே கான்ஸ்டபிள், ஒருத்தர் சீனியர் ஆஃபீஸர் ஜூனியர்னா பரவாயில்ல, 2 பேருமே கான்ஸ்டபிள். நம்ம மாறுனப்பவும் சரி, இந்த கான்ஸ்டபிள் வந்து யாராவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஒரு சீனியர் ஆஃபீஸரை கூட்டு போகிறன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கெட்ச் ஆர்டிஸ்ட்டை கூட்டு போகிறாரு. அந்த ஸ்கெட்ச் ஆர்டிஸ்ட் இவரே டேட்டா போகலாமே, ஏன்னா ஸ்கெட்ச் ஆர்டிஸ்ட் இவங்க 2 பேரும் ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவார், 2 பேரும் எந்த பார்க்க மாட்டாங்க. ஸோ இல்லை இவர் ஸ்கெட்ச் ஆர்டிஸ்ட் ரொம்ப க்ளோஸ் ஆனவர், இவரால் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற அவங்களோட பரவாயில்ல, அப்பெல்லாம் எதுவுமே காட்ட மாட்டாங்க. ஸோ ஏன் இவர் ஹெல்ப் தேடி இவரால் சுற்றி இருக்காங்க, இவர் நம்பி இவர் நாள் வந்துட்டு இருக்கேனே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அதுக்கு என்ன ரெலவன்ஸ் அப்படிங்கிறது புரியல. ஸோ அங்கே ஒரு சீன் ஒன்று நடக்கும். என்னென்னா, ஒரு நெக்ஸ்லைட் வந்துட்டு ஒரு நாளைக்கு சரண்டர் ஆகிப்பார். ஒரு தாத்தா வந்து தன் பேரனை சரண்டர் பண்ண வச்சுருப்பாரு. அவன் பேரில் எஃப்ஐஆர்லே போட மாட்டாங்க, அவன் என்கவுண்டர் போட இவங்க பிளான் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த சீனியர் ஆஃபீஸர் வந்து அந்த தாத்தாவை போட்டு ரொம்ப அடிக்கும்போது இவர் போய் அந்த சீனியர் ஆஃபீஸர் அடிப்பார். அப்போ அவங்க கவனம் எல்லாம் இவர் மேலே திரும்பவும் அந்த பையன் தப்பிச்சிடுவான். ஸோ அதுக்கு அந்த சீன். ஸோ அடுத்த சீனில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீனியர் ஆஃபீஸர் அடித்ததுக்கு கூப்பிட்டு பயங்கர ரைடு விடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து நீ சொல்லு, உன்னை அரெஸ்ட் பண்ணாமல் இருக்க ரீசன் சொல்லுங்கும்போது 3-4 ரீசன் சொல்லுவார். கேட்டால் அவங்களே ஷாக் ஆகிடுவாங்க. அப்போ வந்து இன்னொரு போலீஸ் ஆஃபீஸர் காட்டுவார். அவங்க தம் அடிச்சுட்டு இருப்பார். அவர் வந்துட்டு ஓகே, இவன் வந்து ஏதோ சொல்லி முடிச்சுட்டு கரெக்டாக ஞாபகம் மாட்டேன் சீன். இவன் வந்துட்டு சூப்பருங்கிற மாதிரி பேசிட்டு அவர் கிளம்பி போயிடுவார். அன்றைக்கி நைட்டே இவனை பார்க்கறதுக்கு அவங்க வந்திருப்பார். வந்துட்டு கூப்பிட்டு கேட்பார், எனக்கு நீ வந்து உதவி பண்ணணும், எனக்கு ஒரு ஆஃபீஸர் வேணும், அண்டர் கவரில் நான் சொல்கிற இடத்துக்கு போய் எனக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை நீ எடுத்து கொடுக்கணும். அவன் சொல்லுவான், என்னாலாம் முடியாது, அவரும் கான்ஸ்டபிள் தான், நான் வரமாட்டேன் அப்படிங்கும்போது அவர் வந்து இந்த ஸ்கெட்சோட அந்த ஃபோட்டோ எடுத்து கொடுத்துட்டு, உங்கள் அண்ணனோட ஃபோட்டோ இது, ஸோ உங்கள் அண்ணன் எனக்கு வேணும், என்னென்ன பண்ணணும்னு நான் நம்புகிறேன், ஸோ அதனால கேட்குறேன், உங்கள் அண்ணன் எனக்கு வேணும் அப்படின்னா நீ இந்த மிஷினில் வந்து பண்ணு, அண்டர் கவராக நீ இந்த ஆப்ரேஷன் பண்ணு அப்படிம்பாரு. ஸோ அண்ணனுக்காக நான் இது வேணா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி விஜய் தேவகொண்டா கிளம்புவார். அப்போ சொல்லுவார், நீ எங்கே போறியோ அந்த கேங்கோட ஹெட்டே உங்கள் அண்ணன் தான் அப்படிங்கும். பயங்கரமாக அப்படியே அந்த கிரடாலாம் வருவார்ல கேஜிஎஃப்ல, அந்த அளவு பயங்கரமாலாம் யோசிச்சு வச்சுருப்போம். நான் அப்போலாம் ஒன்றும் இல்லை, அவர் அங்கே இருக்கிற 10 ரவுடியில் ஒரு ரவுடி மாதிரி தான் அவர் காமிச்சிருப்பாரு. ஒரு கேங் லீடர் மாதிரிலாம்
பெருசாக காமிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ அவரை தேடி போகிறாரு, ஜெயிலில் வச்சு இவர் அவரை மீட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த தீவுக்கு போகிறாங்க. ஸோ பேசிக்கலி இந்த 1920 தப்பிச்சு போனாங்கல்ல, ஸோ அவங்க வந்து ஒரு ஸ்ரீலங்கா பக்கத்தில் இருக்க ஒரு தீவில் போய் அவங்கெல்லாம் வந்து அடைக்கலம் பெறாங்க. அதுக்கப்புறம் அவங்க இந்தியன் சிட்டிசன்ஷிப் கேட்டு வராங்க, பட் அவங்க கிடைக்க மாட்டேங்குது, நிறைய கொடுமையெல்லாம் அனுபவிக்கிறாங்க. இப்போ அந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு லோக்கல் ரவுடியில் டான் என்ன பண்ணுறாருன்னா, நான் உங்களுக்கு உதவி பண்ணுறேன், என்னோடய ஸ்மக்லிங்கை நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் உதவி பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க ஸ்மக்லிங்காக இவங்களை ஃபுல்லாக யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்போ எனக்கு அந்த ரெட்ரோ படம் வந்துச்சு இல்லை சூர்யா, அது ரீசெண்டாக. ஸோ எனக்கு அந்த ஒரு இதுதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஸோ அந்த இடத்துல தான் இவர் வராரு. ஓகேவா, இவர் வரும்போது அவங்க சொல்லுவாங்க, ஸோ அங்கே இருக்கிற அந்த சிவா அப்படிங்கிற அண்ணன் பேர், இவர் பேர் சூரி, ஹீரோ விஜயதோட பேர் சூரி, அண்ணா பேர் சிவா. ஸோ அண்ணா கிட்ட அங்கே ஊர் மக்கள் சொல்லுவாங்க, நான் வந்து சிவாவோட தம்பினால தான் நான் வந்து அக்செப்ட் பண்ணுறோம், மற்றபடி நீ எங்களை ஒருத்தவங்க கிடையாது அப்படிம்பாங்க. அப்படி பார்த்தா அண்ணனே இவங்களை ஒருவங்க கிடையாது, கரெக்டாக அவன் அண்ணனே எங்கேருந்தோ வர ஒரு ஆள் தான். ஸோ அவங்க எப்படி ஏற்றுக்கிறாங்கன்னா, இவங்களை ஏற்றுக்க மாட்டாங்கம்மா, அது பெரிய பிரச்சனைலாம் இல்லை, படத்துக்கு பெரிய ஒரு கனெக்ஷன்லாம் கிடையாது, பட் ஸ்டில் கனெக்ஷன் இருக்குது, வேறு மாதிரியான ஒரு கனெக்ஷன் இருக்குது அதுக்கு. ஸோ அப்படி போகும். ஸோ அப்படி போயிட்டு ஸோ அந்த மாதிரி போகும். அங்கே உள்ளேருந்தே அவர் வந்துட்டு இன்ஃபர்மேஷன் வந்து நேவிக்கு பாஸ் பண்ணுவார். அதுக்கப்புறம் அங்கே நிறைய குழப்படிகள்லாம் நடக்கும், பிரச்சனை வரும். அங்கே இருக்கிற ஒரு கேங் லீடர் இவங்கெல்லாம் பிரச்சனை வரும். அங்கே எப்படின்னா லேடிஸ் வந்து தீ விட்டு வெளில போகக்கூடாது. ஸோ அதை வந்து ஹீரோ மாற்றுவார். ஸோ அப்போ ஆல்ரெடி அந்த வில்லனுக்கு வந்து ஹீரோ மேலே காண்டாகும். ஸோ வில்லன் என்ன பண்ணுவான், அந்த ஊரில் இருக்கிற மொத்த பேரையும் ஒரு ரீசன் சொல்லி கூப்பிட்டு வந்து கொலை பண்ண ஆரம்பிச்சிருவான். ஸோ அது எப்படின்னா, மார்க்கோ படத்தில் கிளைமேக்ஸ் ரொம்ப கொடூரமாக கொஞ்சம் சீன்ஸ் வரும். ஆக்சுவலாக இந்த வயலன்ஸ் கூட ரொம்ப கொடூரமாக காமிச்சிருப்பான். அது ரொம்ப முகம் சுழிக்கிற மாதிரி வயலன்ஸ் காமிச்சிருப்பாங்க கிளைமேக்ஸில் மார்க்கோவில். கிட்டத்தட்ட அதே மாதிரியான வயலன்ஸ் இதுலேயும் காமிச்சிருப்பாங்க. காமிச்சு முடிச்சுட்டு அவன் ஸோ யாரை காப்பாற்ற வந்தாரோ அவன் அண்ணன் போயிடுவான், அவன் அண்ணன் இறந்துடுவான், குழந்தை மட்டும் இருக்கும். அதுக்கப்புறம் போய் பழி வாங்குவார். ஸோ இதுதான் படத்தோட ஸ்டோரி அப்படிங்கிறது. ஸோ ஸ்டோரி லைன் பார்த்தோன்னா, நம்ம கொஞ்சம் வருஷம் முன்னாடி விஷாலுக்கு தோரணைன்னு படம் வந்துச்சு, ஞாபகம் இருக்கா? ஸோ அதே தான். ஸோ சின்ன வயசில் அண்ணன் காணாமல் போயிடுவார். ஸோ அண்ணனை தேடி சென்னை வரும்போது அண்ணன் பேர் டவுனாக இருப்பார். அண்ணனை திருத்தி திரும்ப ஊருக்கு கூப்பிட்டு போவார். இங்கே அண்ணன் திருத்தி கூட்டு போக முடியாது, அண்ணன் போட்டு தள்ளுவாங்க. அதுக்கு இவர் தான் ஒரு காரணம். ஸோ அப்படிங்கிற மாதிரி போகும். இது எங்கே லிங்க் பண்ணுவாங்கன்னா, அந்த 1920 இருக்கிற அந்த ராஜா தான் இப்போ விஜய் தேவகொண்டா அப்படிங்கிற மாதிரி லிங்க் கொடுத்து அது கதையெல்லாம் சொல்லுவாங்க. இன்னும் மண் வந்து கடலில் சேருமா அப்படிலாம் சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு போட்டை அவரே பிடிச்சி இழுப்பார். அது வந்து கொஞ்சம் பாகுபலி ஃபீல் கொடுத்துச்சு. அப்படி பார்த்தீங்கன்னா படத்தில் நிறைய படத்தோட ஃபீல், சலாருக்கு ஃபீல் கொஞ்சம் கொடுத்துச்சு, கேஜிஎஃபோட பேக்ட்ராப் கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ரெட்ரோ மாதிரி கொஞ்சம் இருந்துச்சு, கதையை வந்து தோரணை கதை மாதிரி இருந்துச்சு. ஸோ அப்படி நிறைய படங்களோட கலவை மாதிரி இருந்துச்சு. பட் அந்த காப்பீடில் நான் பக்காவாக காப்பி அடித்து செமையாக பண்ணுவார்னா அதுவும் இல்லை. ஸ்க்ரீன் பிளே வந்து ரொம்ப லேக் இருக்குது. இந்த படம் எப்படா முடியும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. பட் ஸ்க்ரீன் பிளே வந்து ரொம்ப லேகிங்காக இருந்துச்சு. ஸோ இன்டர்வல் பிளாக்கெல்லாம் வரும்போது ஒரு பயங்கரமான ஒரு பவர்ஃபுல்லாக அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. ரொம்ப ஒரு நார்மலான இன்டர்வல் பிளாக், ரொம்ப ஸ்லோவாக போச்சு. ஸோ ஒரு பயங்கரமான ஒரு மாசான சீனோ, நம்மளை பயங்கரமான ஒரு கூஸ் வர மாதிரியான சீனோ எதுவுமே இல்லை. இப்போது சலார் படம் பார்த்தா கூட அவருடைய இன்டர்வல் பிளாக் வந்து பயங்கரமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பயங்கரமான சீன், பயங்கரமான மாஸ் மூமெண்ட்டு, ஏந்திச்சு கை தட்டுற மாதிரியான ஒரு ஃபீல் அப்படிலாம் எதுவுமே இந்த படத்தில் நம்மளுக்கு பெருசாக கிடைக்கல. ஸோ அதுதான் இந்த படத்தோட ஒரு பெரிய ட்ராபேக் அப்படின்னு சொல்லணும். ஸோ சரி, படம் முடிச்சுட்டு நம்மளை விட்டுருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை, செகண்ட் பார்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கு ஏற்ற எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. செகண்ட் பார்ட் பார்க்குற அளவுக்கு நம்மளுக்கு துணிவெல்லாம் இல்லைங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட் பார்ட்டே போகும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். பட் செகண்ட் பார்ட் வந்துச்சு, அதே மாதிரி ரிவ்யூ போடல, அது வேறு விஷயம். பட் ஸ்டில் இதுதான் முடியல. ஆக்சுவலாக விஜய் தேவகொண்டாவோட ரேஞ்சுக்கு, அவரோட அந்த ஒரு ஆக்டிங் கேலிபருக்கு கொஞ்சம் கூட நல்ல படங்களாக சூஸ் பண்ணி அவங்க வந்து பண்ணாங்கன்னா இன்னொன்று பெட்டராக இருக்கும். ஏன்னா வந்துட்டு நம்ம இது வந்து எப்படி சொல்லலாம், ஒரு ஓடிடி வாட்சானு கூட கேட்டால் நம்மளால் சொல்ல முடியாது. 10 வருஷம் ஒரு 15 மினிட்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கே போர் அடிச்சு நீங்களே ஆஃப் பண்ணுவீங்க. அந்தளவுக்கு ரொம்ப லேக் இருக்குது ஸ்க்ரீன் பிளேயில். ஸ்டோரி லைன்லாம் ஓகே, இது வந்து ஒரு வித்தியாசமாக ஒரு ட்ரை எல்லாம் வேணால் சொல்லலாம். பட் ஒரு ஊர்லேருந்து தீவுக்கு வராங்க, ஸோ ஒரு குறியீடு மாதிரி காட்டுறாங்க. பட் ஸ்டில் அந்த ஸ்டோரி லைனும் சரி, அந்த ஒரு பேக்ட்ராப்பு, அதுக்கப்புறம் அந்த ஸ்க்ரீன் பிளே எல்லாமே ரொம்ப தொய்வாக இருக்குது அப்படின்னு தோணுச்சு. ஸோ நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் உங்களோட வியூ என்ன, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க படத்தை அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஸ்டே டியூன் மெட்ராஸ் பாய்ஸ், லவ் யூ ஆல்.